இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்துட்டு பேகூர் லேக்கை தான் சுற்றி காட்ட போகிறேன். இது வந்து ஒரு விவசாயம் பண்ணுற இடத்த ஒட்டி தான் இருக்குது. பக்கத்துலேயே வந்துட்டு அழகான சிவன் கோயில் இருக்குது, மசூதி இருக்குது, மோஸ்ட்லி எல்லாமே இருக்குது. இதில் வந்து டைமிங் போட்டிருக்காங்க. நாங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிஃபோரே போனதுனால எப்படியோ பெர்மிஷன் கேட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே வந்து போனதுமே வந்துட்டு ஃபுல்லாக பயங்கர லேக்கு. அதை சுற்றியுமே வந்துட்டு கிரில் மாதிரி கம்பி போட்டிருக்காங்க. அங்கங்கே ஒரு 10 செகண்ட் நடந்தோம் அப்படின்னா சிட்டிங் பிளேஸும் இருக்குது. இப்போ தான் வந்துட்டு ஓவராலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எருமை மாடுங்க எல்லாமே வந்துட்டு அழகாக வந்து முன்னாடி வந்துட்டே இருந்தது. நாங்கள் நடந்து போகிறப்ப ஒரு வித பயத்தோடையே தான் கிராஸ் பண்ணோம். குளத்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரில்லை வந்து ஓப்பன் பண்ணுற அளவுக்கு கேட்டும் இருக்குது. உள்ளே வந்து மாடு மேயும், அப்புறம் ஆட்டுக்குட்டி எல்லாமே மேய்ஞ்சிட்டு தான் இருந்தது. வேணும்னா வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போய்ப்பாங்க. அப்போ வந்து வெளியே வந்துடுவாங்க. நம்ம வந்து உள்ளே போக முடியாது. அங்கே இருக்க மக்கள் வந்து உள்ளே போயிட்டுருக்காங்க. ஏன்னா வந்துட்டு அங்கே பக்கத்தில் வந்து நிறைய புல்வெளியும் இருக்குது. ஃபுல்லாக வந்துட்டு தண்ணியே மறைக்காமல் புல்வெளியும் நிறையா இருந்தது. இதில் என்ன அப்படின்னா அதை ஒட்டியே வந்து சாக்கடை தண்ணி இருக்குது. ஸோ அது வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் சாக்கடை தண்ணி, ஒரு பக்கம் வந்து நல்ல தண்ணி இருக்க மாதிரி இருக்குது. அது பக்கத்துலேயே கொஞ்சம் மேடு ஏறணும் அப்படின்னா இந்த பக்கம் அந்த குளத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கொஞ்சம் தூரம் தள்ளி மேட்டில் வந்து எல்லா கீரை வகைகளும் வந்து இங்கே போட்டிருக்காங்க. என்னென்ன கீரை இருக்கோ மோஸ்ட்லி எல்லா கீரையும் போட்டிருக்காங்க. அது போக அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகளுமே வந்துட்டு இதில் வந்து போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. எங்கள் வீட்டில் குட்டீஸ் 2 பேருமே வந்து கல் எடுத்து அடிக்கடிக்கு விளையாண்டுட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி சாட்டர்டே, சண்டே வந்து இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவ்வளோ ஒரு க்ரீனிஷாக இருக்கும் பார்க்க.